சஞ்சய் காயின்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சில்வர் காயின், கோல்டு காயின், முதலாக தங்க காசை போடுதோம். பாருங்கள், பார்த்து பிடிச்சா எடுத்து வைங்க. பார்க்கலாமா? காந்தி 10 ரூபா, ஃபுல் கண்டிஷன். பாருங்கள், ஒரு ஸ்க்ராட்ச் வச்சு எதுவுமே இராது, ஃபுல் கண்டிஷனில் இருக்குது. இது இன்றைக்கி போய் எடுத்தேன், ஒரு 10 காயின் எடுக்கணும் போனேன். அது ரொம்ப ரேட்டு கூடிடுச்சு எங்காக. சரி, ஒரு 3 காயின் நாட்டை எடுத்து வரும்னு எடுத்துகிட்டு வந்தேன். கொஞ்சம் வெளிநாட்டு காயின்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். ஆமாம், இவனை விலை ரொம்ப கூடிடுச்சு. வெள்ளிக்கு ரேட்டு கூட போய் இது ரொம்ப ரேட்டு கூட்டுதாங்க. சரி, ஒன்று எடுத்துகிட்டு வருவோம் நம்ம வாடிக்கையாளருக்கு அப்படின்னு ஒரு 3 காயின் எடுத்துகிட்டு வந்தேன். 1600 ரூபா இதில் கூடி போச்சு. எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இப்பவுமே எடுத்து வைங்க. இன்னொரு மாதம் கழிஞ்சு எடுக்கலாம்னா இன்னும் கூடும். நீ கூடிக்கிட்டே இருக்கும், பார்த்துக்குங்க. ராணி காயின், சூமணி காயின், $1890. பார்த்துக்கிட்டா, சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. பாருங்கள், நல்ல கண்டிஷன். அப்படி திளங்குது பார்த்தீங்களா? 1700 ரூபா இதுக்கு ரேட்டு. அடுத்து எட்வர்ட் 7. பாருங்கள், சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. 1904. நல்ல கண்டிஷனை பார்த்தீங்களா? சூப்பர் கண்டிஷனில் இருக்கும். அந்த பல்பு வெளிச்சம் வந்து இதில் ரொம்ப அடிக்கி. பாருங்கள், இதுவும் 1700 ரூபா. அடுத்து நம்ம கோல்டு காயின் வருது. பாருங்கள், கோல்டு காயின் தூக்கம் பார்த்துங்க, எல்லாம் எழுதியிருக்கோம் இல்லை. இந்தியன் டச்சு கோல்டு காயின். பூஜ்ஜியம் 38 மில்லி. கணக்குட்டி பாருங்கள். சூப்பர் காயின். எல்லா காயினையும் சேர்த்து வைக்கிறவங்க ஒரு தங்க காயினையும் சேர்த்து வைங்க. எல்லாம் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப 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 கஷ்டம். உங்கள் வருஷத்தில் ஒரு கோல்டு காயின் இருந்தால் அதுக்கு ஒரு பெருமை. ஒன்று தான் இருக்குது, அது சண்டை போட்டு வாங்கிட்டு வந்தேன். யாருக்கு கிடைக்குன்னு நீங்கள் பார்த்து தீர்மானிச்சுங்க. கோல்டு காயின் 100% கேரண்டி. நம்ம கேரண்டி கொடுப்போம். சரியா? நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனை இல்லை. எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கலாம், எல்லாம் செய்யலாம். சரியா? 3900 ரூபா. 3900 ரூபா இந்த காயினுக்கு. யாருக்கு வேணால் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத காயின்ஸ் எல்லாம் 4000 3000 கொடுத்து வாங்கி வைப்பைய ஒரு கோல்டு காயினை வாங்கி வைக்கிறது வெரி வெரி ரேர்.
கோல்டு காயின் வச்சா உங்களுக்கு இன்னொரு 10 வருஷம் கழிஞ்சாலும் உங்களுக்கு லாபம் தான், நாளைக்கு லாபம் தான், நாளை கழிச்சு லாபம் தான். இதெல்லாம் கூடிக்கிட்டு தான் இருக்கும், குறையாது. சரியா? அடுத்து திருவாங்கூர் 1 கேஷ் சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. சூப்பர் கண்டிஷன். 2 சைடும் காணிக்கும் பாருங்கள். ஒரு காசு மலையாளத்தில் எழுதியிருக்க பதிலாக ஒரு காசு. அதே நான் இங்கிலீஷில் சொன்னேன் 1 கேஷ்னு. மலையாளத்தில் கரெக்டாக எழுதியிருக்காரு. திருவாங்கூர் நாணயம் 1 கேஷ், ஒரு காசு அப்படின்னு எழுதியிருக்கு மலையாளத்தில். 1 4 கேஷ். அதில் மலையாளத்தில் கீழே எழுதி பாருங்க 4 காசு. மலையாளத்தில் வந்து படிக்கிறது 4 காசு. இதெல்லாம் ரொம்ப ரேர் காயின். இந்த சங்கு பார்த்தீங்களா, திருவாங்கூர் சங்கு, இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேராக உள்ள நாணயம். பெரிய நாணயங்கள் கிடைக்கும், இந்த சின்னது கிடைக்கிறது கொஞ்சம் ரேரு. என்ன டக்குன்னு யாரும் வாங்கிக்கோங்க. 2 ஒரு செட்டாக தான் கொடுத்துருக்கேன். பெரிய ரூபாய் ஒன்றும் இல்லை, 2 சேர்ந்து 600 தான். 2 சேர்ந்து 600. 2 ஒரு செட்டாக கொடுத்துருக்கோம், வாங்கிக்கோங்க. பாக்கியெல்லாம் பார்த்துட்டு கோல்டு காயின் பார்த்துக்குங்க. இன்னொரு வட்டம் காணிக்கேன். இதை ஒன்று வாங்கி வைங்க. வாங்கி வச்சா அவங்களுக்கு பார்த்தீங்களா அதோட வர்ணிப்புகள் அந்த இது எல்லாமே வாங்கி வைங்க. உங்கள் ஒரு ஆல்பத்தில் வைக்காததால் உங்களுக்கு ஒரு நான் ஒரு கோல்டு காயின் வச்சுருக்கேன் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். சரியா? வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. கொஞ்சம் காயின் நாளைக்கு வாங்கிட்டு சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எல்லாம் ஒன்றா போட்டால் சரி வராது. நாளைக்கும் சேர்த்து நாளைக்கு ஒரு வீடியோ வரும். கொஞ்சம் வெளிநாட்டு காயின்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு பார்க்கலாம். வணக்கம்.